கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார்னா அவர் எப்பவும் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி நம்ம வேத புத்தகத்தில் வாசிக்கும். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மையைத்தான் இன்னும் சிலர் செய்கிறாரு, தீமையை செய்கிறதில்ல. தீமை வரும் சில நேரங்களில், ஆனால் அந்த தீமையையும் நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர். நமக்கு அது தீமையாக இருக்கும், ஆனால் அவர் அது நன்மையாக மாற்றி நம்மை களிக்கூற பண்ணுவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் பகைக்கப்பட்டார், அவர்களால் குழியில் தள்ளப்பட்டார். அது ஒரு தீமை, ஆனால் அந்த தீமை நன்மையாக ஆண்டவர் மாற்றினார். அவரே சொல்லுவார், தன்னுடைய கடைசி நல்ல சகோதரரை சந்திக்கும் போது, நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக எனக்கு மாற பண்ணினார் அப்படிம்பார். இதுதான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் நடக்கும்போது தீமையாக தெரியும், ஆனால் அது கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். நாம் இதை விசுவாசிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். யோபு கூட தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை அனுபவித்தார், ஆனாலும் கூட அவர் சொல்லுவார், அவரோட நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ, அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரின் நாமத்துக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ மனப்போக்கம் உள்ளவராக இருந்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கும்போது சந்தோஷப்பட்டுக்கிட்டு, தீமையான காரியங்கள் வரும்போது கர்த்தரை திட்டுறது, தூசிக்கிறது, எனக்கு ஏன் இப்படி பண்ணுறாரு, எனக்கே இப்படி செய்தார், அதனால தான் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேங்க, அதனால தான் நான் பைபிள் வாசிக்க மாட்டேங்க, எனக்கு தீமையாக தான் நடந்துகிட்ருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடத்துவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட விசுவாச பிள்ளைகளை தான் ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசிகள் தான் அவருக்கு பிரியம். விசுவாசிகளுக்கு தான் அவர் எல்லாம் செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம அவரை குறைப்பட்ட மனதோடு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு திருப்தியான நிலைமை நமக்கு வரணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆரம்ப நாள்லேருந்து எத்தனையோ தீமைகள் நடந்திருக்கு, ஆனால் எத்தனை தீமைகளையும் ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணினார். எல்லாவற்றையும் எல்லாம் நன்மைக்கு தான், இது எல்லாமே நன்மைக்கு தான், இது அவர் செய்கிறது எல்லாமே நன்மைக்கு தான், இது எல்லாம் நன்மைக்கு தான். அப்படி தான் நான் எப்போவுமே நினைப்பேன். நான் ஒரு நாளும் அவரை தூஷித்தது கிடையாது, நிந்தித்தது கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாக சாட்சியாக சொல்லுகிறேன். எப்போவும் அவர் என்ன செஞ்சாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை எனக்கு சின்ன வயசுலேருந்து கர்த்தர் தந்திருக்கிறாரு. அது எனக்கு நன்மையாகத்தான் இருந்தது, தீமையாக இல்லை, அது ஆசீர்வாதமாகத்தான் இருந்தது என்னுடைய வாழ்க்கையில். இன்றளவும் அப்படி தான் நான் விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். அந்த விசுவாசம் எல்லாருக்குள்ளே வேணும். நம்ம கர்த்தர் நடத்துகிற எல்லாமே நன்மைக்காகவே என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறாரு. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு தீங்கு செய்வாரா? தன்னிடத்தில் அப்பத்தை கேட்குற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்குற பிள்ளைக்கு பாம்பு கொடுப்பானா? அப்போ தகப்பனாகிய நீங்களே, உலக தகப்பனாக நீங்களே இப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கும் போது, பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு நன்மையானதை தரமாட்டேனா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நாம் கூட அவரிடத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும், நம்முடைய தவறுகளை, குறைகளை, குற்றங்களை, அவரை நிந்தித்த காரியங்கள் எல்லாம் சொல்லி அறிக்கை செய்து, அப்பா நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறீங்க அப்படின்னு நம்ம விசுவாசிப்போம். சில நேரங்களில் சில தீமைகள் நடக்கும், அது நம்முடைய சுய இச்சையினால் நடக்கும். சுய இச்சையினால் நாம் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி யாக்கோபில் இருக்குது. அப்போ நம்ம சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுது அவர் பொறுப்பு கிடையாது. அது நாமே நமக்கு இழுத்து கொள்கிற காரியம். அதனால் நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா நீர் எனக்கு நன்மை தான் செய்திருக்கீங்க, வாழ்க்கையில் இதுவரைக்கும் எனக்கு எல்லாமே நன்மையாக தான் நடத்திருக்கீங்க. கர்த்தர் ஆசாரியர்களின் ஆத்மாவை நன்மையினால் நிரப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயாவில் வசனம் இருக்குது. அப்புறம் ஏசாயாவில் பாருங்கள், ஏசாயா 31 அதிகாரம் நினைக்கிறேன். ஆசாரியர்கள் ஏசாயா 31 எடுக்கிறேன். ஏசாயாவில் அவர்கள் இந்த நன்மைகளுக்காக சீயோனின் உச்சியில் கெம்பீரிப்பாங்க அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. சீயோனின் உச்சியில் கெம்பீரித்து அவர்கள் இந்த நன்மைகள் எரேமியாவில் இருக்குது. எரேமியா 31 ஆண்டவர் இந்த வார்த்தையை அருமையான ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாரு. எரேமியா 31:12 பார்த்தீங்கன்னா, அவர்கள் சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பதை இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இப்போ ஆண்டவர் நன்மைகளுக்காக சீயோனுக்கு ஓடி வருவாங்க. சீயோன்னா கர்த்தர் தங்குமிடம். அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு இந்த நன்மைகளை ஆண்டவர் செய்வார். என் ஜனங்கள்
நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லி அதே அதிகாரத்தில் 14 வசனத்தில் இருக்கு. ஆசாரியர்களை கொழுமையானவர்கள் நிரப்புவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு செய்கிற எல்லாவற்றையும் நன்மையாகத்தான் அவர் செய்கிறார். நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிப்போம். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு மலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். இருமணம் உள்ளவன் எதையும் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஒரே விசுவாசமாக கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம். நமக்கு சில தீமைகள் நடக்கலாம், அதை நன்மையாக மாற்ற அவர் வல்லவர். நன்மைக்காகவே அந்த காரியத்தை அனுமதிச்சுப்பார். நாம் இன்னும் அவரை கிட்டி நெருங்கி சேரணும் அப்படிங்கிறதுக்காக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். அதை புரிந்து கொண்டு அவரை நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமேன். அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்திருக்கீங்க. தீமையை நன்மையாக மாற்றிருக்கீங்க. நன்மையைத்தான் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அதை நாங்கள் புரிந்து கொண்டு உங்களை சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு பற்றி கொள்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க, அவிசுவாசத்தை மன்னிங்க. முற்றிலுமாக எங்களை உடைய பிள்ளையாக மாற்றி திருப்தி அடைய செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம்.